ஏ குயின் மேரிஸ். ஹாய். உன் வேலை தானே அது? மன நொல்லி சொப்னா. முதல்ல எங்களுக்கு கோச்சர் தெரியுமா? என்ன விளையாட்டு நேம் போர்ட்ல? வர சொல்லி அவரை. போட்டோ காப்பி என்னாச்சு? நல்லா வந்திருக்கா? நீங்க ரொம்ப நல்லா விழுந்திருக்கீங்க சார். ஆனா அந்த ஃபிலிம் ரோல கேமரால இருந்து வெளிய எடுக்கும்போது உங்க தாடியில சிக்கிக்கிடுச்சு. குமரேசா என்ன சார்? இந்த பொண்ணு தான் சார். அன்னைக்கு நேம் போர்ட்ல குறும்பு பண்ணிருக்கணும். இப்போ கையங்கலமா பிடிச்சிட்டேன். யார் இது? குயின் மேரிஸ் காலேஜ் சார். உங்களை பார்க்கணும் அன்னைக்கே வந்துச்சு. ஏ எதுக்காக நேம் போர்ட்ல பேரை மாத்தின? என்ன குறும்புது? குறும்பு இல்ல சார். என்ன? அழகப்பனை விட இது நல்ல பொருத்தமான பேர். அழகன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நேம் போர்டு வேற எழுதி இத மாத்திடலாம் சார். பாக்குறவங்க பேர்ல மாத்திரதான் அவன் தொழிலா? எல்லார் பேரையுமா மாத்த முடியும்? அழகா இருக்கிறவங்க பேரு தான் அழகன் அப்படின்னு மாத்த முடியும். இவர் பேரை மாத்த முடியுமா? சரி சரி டைம் ஆச்சு பாருங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு போங்க. இந்த வீட்ல எல்லாருக்கும் இவ்வளவு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. என்னையும் நாயையும் தவிர. நாயும் தெரியும் சார். அதான் முதல் அறிமுகம். அதோ அங்க பாருங்க. ஏன் நிக்கிறேன்? உட்கார்ந்து பேசுவோமா? நான் வெளியே போறேன். நானும் காலேஜ் போகணும் சார். கையில புத்தகம் எதுவும் காணோம்? இருக்கே. இதோ. இதான் புத்தகமா? இப்பெல்லாம் அவ்வளவுதான் சார். ஸ்டாண்டர்ட். படிப்பே பாக்கெட் சைஸ் தான். யார் நீ? போக மாறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு புள்ளங்களை எல்லாம் பக்கம் இழுத்துக்கிட்டு. உன் பேர் என்ன? ஓ ஸ்வப்னா. ஓ ஸ்வப்னாவா? ஆர்ஃபன் ஸ்வப்னா. அனாதையா? அப்பா அம்மா இல்லையா? இல்ல இல்ல, அனாதை மாதிரி. அப்பா அம்மா இருந்தோம் அனாதை. உன் அப்பா என்ன பண்றாரு? எதுவும் பண்ணுவாரு. குடிப்பாரு, ஃப்ராட் பண்ணுவாரு. மஞ்ச கமலைக்கு மந்திரிக்கிறேன்னு சொல்லி ஊரெல்லாம் ஏமாத்துவாரு. அசந்தா உங்களையே வித்துருவாரு. ஓ உங்க அம்மா? அவங்க லேடிஸ் கிளப் அது இதுன்னு சுத்துவாங்க சார். வீட்டுல இருக்கவே பிடிக்காது. தினம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பழி சண்டை. சண்டைன்னா சண்டை. நீங்க நேர பார்த்ததான் சார் தெரியும் அந்த அசிங்கத்தை. உங்களையும் உங்க குழந்தைங்களையும் பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு சார். உங்க குழந்தைங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. போட்டோ காப்பி கேட்டிருந்தானே, என்னாச்சு? இங்கே வந்தாச்சா? நாளைக்கு தரேன், நான் வாங்கிக்கலாம். நிச்சயமா கொடுக்கணும். ஆமா. யார் இவரு? என்னத்த சொல்றது, இவர்தான் சார் எங்க அப்பா. ஏன் இங்க நிக்கிறாரு? கழுது கெட்ட குட்டிச்சோறு. இவருக்கு பொழுதெல்லாம் இந்த டிராபிக் சிக்னல் தான் சார். ஓஹோ. இவ்வளவு கருப்பா இருக்காரு, இவ்வளவு உங்க அப்பான்னு பாக்குறீங்களா? எங்க அம்மா நல்ல ஷோப் சார். பாக்குறீங்களா? இவங்கதான் சார். இவங்கதான் சார் எங்க அம்மா. என்ன கலர் பாருங்க. உங்க வீடு எங்க இருக்கு? நிறுத்துங்க நிறுத்துங்க. நான் இப்படி இறங்கி ரோட கிராஸ் பண்ணி காலேஜ் போய்க்கிறேனே. Oh my 5 letter sweetie, you are hiding there. என்னவா இருக்கும்? இன்னொரு வாட்டி படி. Oh my 5 letter sweetie, hiding there. தெரியலடா. டேய் 6ஆம் கிளாஸ், நீயாவது சொல்லுடா. பின்ன என்ன பண்றேன்னு நினைக்கிற? அதான் யோசிக்கிறேன். ஆமா, நோட்ட எப்ப பார்த்தாலும் காலையும் கையும் ஒழிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் அடம் எது செய்ய தெரியாத. என்னடா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது உங்களுக்கு தெரியாத விஷயம் டாடி. டேய் சொல்லுங்கடா. டேய் அது இங்கிலீஷ் டாடி. கிராஸ்வேர்ட் பசில். சொல்லுங்கடா. முடியுமான்னு பாக்குறேன். Oh my 5 letter sweetie, you are hiding there. ஜாமுன். இல்ல. கேசரி. இல்ல. சுகர். ஹெச்சில ஆரம்பிக்கணும் டாடி. அப்ப ஹல்வா. ஐயோ, இதென்ன ஹோட்டல் மெனுவா? கிராஸ்வேர்ட் பசில். டாடி பாவண்டா, 8ஆம் கிளாஸ் வரை தான் படிச்சிருக்காரு. டாடி 8ஆம் கிளாஸ் பாஸா ஃபெயிலா? ஏண்டா சுண்டக்கா பசங்களா, ஏதோ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிறோங்கிற திமிரா? நானும் படிக்கிறேன் பாருங்கடா. அது உங்கள மாதிரியே ஸ்டூடெண்டா படிச்சு பட்டம் வாங்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். ஐ சேலஞ்ச்.
மெல்ல மெல்ல மெதுவாடா. ஏன் கொலைக்குது? நான் இந்த வீட்டுக்கு வேண்டி இருந்தானே. மாப்ள நான் தான் அதெல்லாம் பண்ணு சொக்கு சொக்கலிங்கம். என்ன தெரியல? கீழே வைங்கடா. அடப்பாவீங்களா? செத்து போனவன் சம்சாரத்துக்கு நான் தானே மரமாப்ல. நான் விட்டு கொடுத்து தியாகம் பண்ணேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாம் ஜாம்னு. மாப்ள என்ன தெரியல? என்ன கால்ல பிளாஸ்டர் எப்படியாச்சு? பிறக்கும் போதே பிளாஸ்டர் பிறந்தனா என்ன கேள்வி மாப்ள? தூக்குங்கடா. அப்பா போன மாதிரி தூக்காத போ. திருப்பதிக்கு வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சு போச்சு. கட்டு போட்டு அமிச்சிட்டானுங்க. குணமான அப்புறம் தான் ஊருக்கு போகணும். எதுக்கும் கம்பன் எக்ஸ்பிரஸ்ல அதரா பண்ணதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு வை. ஏசி ஸ்லீப்பர். 3 மாசத்துக்கு அப்புறம் தான். என்ன பாத்ரூமா? ரிவர்ஸ்ல போங்கடா. மாப்ள எனக்கு உரிமை இருக்கு. எங்க ஜமுனாவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சு பெரிய ஹோட்டல்லாம் கட்டினீங்க. எனக்கு எந்த ரூமு? தனி ரூமா இருக்கட்டும். அப்படியே ஒரு சக்கர நாக்காளி வாங்கி கொடுத்துருங்க. நான் பாட்டுக்கு இப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அந்த சீக் மாமாவை எனக்கு பிடிக்கல. எஸ், ஐ டோன்ட் லைக் தட் ஃபெலோ. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, பாவம். காலு குணமாயிட்டா போயிடுவாரு. இப்படி ஒரு சீக்க மாமா வருவாருன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா, ஆமாடா நாம வேற வீட்டுல போய் பிறந்திருக்கலாம்டா. டாடிக்கு ஜுரம் கொதிக்குதுடா. பேபி இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா சொல்லு. நாளைக்கு மெட்ரிக் பரீட்சை எப்படி எழுதுவாரு? இதான் பரீட்சை ஜுரங்கிறது. எவனாவது ஐடியா சொல்லுங்கடா. டாக்டரை கூப்பிடலாம். ஐடியா. டாக்டர் நம்பர் என்னடா? போன் புக்க பாரு. சி போடா. 78900. ஹலோ டாக்டர் சாரா. பி ஃபார் பேபி ஸ்பீக்கிங். எங்க டாடிக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு. நாளைக்கு பரீட்சை வார எழுதணும். உடனே வாங்க டாக்டர். என்கிட்ட கொடு. இஃபா துரை பேசுறேன். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்கலாமா டாக்டர்? உங்க அப்பனா இன்ஜெக்ஷன்னா பேய அலறுவானே. போட்டுக்க மாட்டேன் வீட்டு 2 பண்ணுவானே. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர். ஒரு சின்ன ஊசி. என்ன ஊசியா? வேண்டாம் டாக்டர். நான் போய் சொல்ல படுத்துவான்னு. அடம் பிடிக்காதீங்க டாடி. சமத்து டாடி இல்ல. விடுங்க டேய். என்ன டாக்டர்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் பசங்க ஆர்டர்ஸ். சொன்னா கேளுங்க டாக்டர். நான் இதுவரைக்கும் ஊசியே போட்டுக்கிட்டு வலிக்காது டாடி. சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளவுதான். பொடியன் சொல்றான். வேண்டாம் வேண்டாம். ஐயோ, வேணாங்க வேணாங்க. எனக்கு எக்ஸாம் எழுத வேணாமா டாடி? அது அடுத்த வருஷம் போடுங்க டாக்டர். என்ன கொண்டு வரல பாருங்க. தொட்டுறேங்க. கையை இழுத்து பொடியா நீங்க. ஏய் டாக்டர். ஏய் ஏய் ஏய். உனக்கெல்லாம் பரவாயில்லை. காலை இழுத்து பொடியா. ஏய் புடிங்க. ஏய் சந்தானம், நீ எனக்கு வில்லடா டேய். மன்னிச்சுக்கிறீங்க ஐயா.